என் அன்பு தங்கமே, இப்பொழுது இந்த வாராகி வெற்றி களிப்போடு அல்லவா என் பிள்ளைகளை சந்திக்க வந்திருக்கின்றேன். நீயோ உன் மனம் எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றது. அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று உன் மனம் நிறைய அங்கு மகிழ்வோடு தருணத்தோடு அங்கு போராடி கொண்டிருக்கின்றாய். அந்த மகிழ்வான தருணத்திற்கு நான் விடை கொடுக்க வந்து விட்டேன். உன் உள்ளம் முருக தவித்து கொண்டு இருக்கும் அந்த நபரிடமிருந்து உனக்கான நல்ல செய்தியே என் வெற்றி வாக்கி தருவதற்காக அல்லவா இந்த வராகி என்னை வந்து இருக்கின்றேன். உன் மனம் நிறைய சில சமயத்தில் ஆவேசத்தோடும் ஆத்திரத்தோடு இருந்தாலும் விதியோடு வருகின்ற வினைகளால் போராடி இதற்கு மேல் முடியாது உன் மனதாலும் உடலாலும் அங்கு நொறுங்கி போய் கொண்டிருக்கின்றாய். வாடி வதங்கி கொண்டிருக்கின்றாய். உன் மனம் என்ன சொன்னாலும் ஏது செய்தாலும் அங்கு சமாதானம் அடைய முடியாமல் ஏதோ ஒரு கவலை உன் மனதை உறுத்தி கொண்டே இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் செல்ல பிள்ளைகளுக்கு பணம் பொருள் அங்கு ஆடம்பரம் வசதிகள் எல்லாம் இருந்து கொண்டு இருந்தாலும் ஆனால் நம் மனதில் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நிலை கொள்ளாமல் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் என்று மனம் வருந்தி கொண்டே இருப்போம். நாம் மனதில் நினைத்த காரியத்தை நினைத்து அடுத்தது நடக்குமோ நடக்காதா என்றெல்லாம் மனம் கலங்கி கொண்டு தவிப்பாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தி உன்னை அங்கு செழுமையான நிலைக்கு அழைத்துச் செல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் உன் மனதில் அதை உற்சாகத்தோடு வைத்துக்கொள். எனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு வரவேற்க தயாராக இரு. உன் முடிவு என்பது இங்கு சிரமமாக இருந்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, இந்த முடிவை நான் எடுத்து விட்டேனே, அடுத்தது என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன் என்று கூட நீ நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்திலும் நிதானத்தோடு செயல்படு. நிதானம் தாண்டி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பது உன் எண்ணமும் செயலும் அந்த சிந்தனையும் மட்டும்தான். அதையும் நீ மனதோடு வைத்துக்கொள். அடுத்தடுத்து வருகின்ற நிலையை அடுத்தடுத்து வருகின்ற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இருந்தாலே போதும். இந்த வராகி வரத்தை தருவதற்காக வரவில்லை, வாய்ப்புகளை அள்ளி குவிக்க வந்திருக்கின்றாய். சிறு கயிறை பிடித்தாவது நாம் மேலே ஏறி நமக்கான விஷயத்தை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் பிறந்து கொண்டே இருக்கும். இந்த சின்ன விஷயம்தானே நம் வாழ்க்கையை மாற்றுமா என்று நீ சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. என் பிள்ளையே, அந்த சின்ன விஷயம்தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் சக்தியாக இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள். உன்னை விமர்சிப்பவர்கள் பற்றி நீ அங்கு நினைத்து கொண்டு இருக்காதே. பலம் வாய்ந்தவராக அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றாரோ நம்மையும் தாண்டி நமக்கான விஷயத்தில் இப்படியெல்லாம் நம்மை கஷ்டப்படுத்துகிறார்களே என்று நீ நினைக்காதே. மனிதர்கள் சந்தர்ப்பங்களால் உருவாக்கப்படுகின்றார்கள். அவரவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படியெல்லாம் நம்மிடம் பேசி தீர்க்க வேண்டுமோ அப்படியெல்லாம் பேசி தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கு தன்மானம் ஒன்று இருக்கின்றதான் செய்கிறது என்று நிரூபித்து காட்டுவதற்குத்தான் இந்த வராகி தாய் நான் உன்னுள்ளே வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ உன் நிலையும் தாண்டி பிறருடைய நலனையும் கருத்தில் கொண்டு அவர்கள் தவறை செய்தாலும் நீ என்னிடத்தில் வந்து நின்று கொண்டு தாயே, எனக்கான விஷயத்தில் எனக்கு நல்லது செய்தது போல் என் எதிராளிக்கும் நன்மையை செய் என்று உன் மனம் தூய்மையான உள்ளத்தோடு என்னிடம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நான் எப்படி பிள்ளையே அவர்களை நான் வதம் செய்வேன் என்று நினைக்கின்றாய்? இதோ உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன்னை வழிநடத்த இந்த வராகி தாய் வந்திருக்கின்றேன். நான் உன்னை கண்டும் காணாமலும் சென்று விட்டேனோ என்று கலங்காதே. சில சமயத்தில் என் பிள்ளைகள் வாய் திறந்து சொல்ல முடியாத விஷயங்களை என்னிடம் மனமிட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். அம்மா, நீயே பார்த்துக்கொள் என்று என்னிடம் சொல்லி கொள்ளும் பொழுது என் மனமும் இங்கு வேதனை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் என் பிள்ளைகளின் ஆசையை
ஆசையை உடனடியாக நிறைவேற்ற முடியவில்லையே என்று. ஆனால் நான் அமைதி கொள்வேனோ என்று மட்டும் நீ மனவேதனை அடையாதே. உன் வேதனைக்கு நல்ல முடிவை நிச்சயமாக இந்த வராகி தாய் கொடுக்கத்தான் போகிறேன். கவலையை விடு. உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி மகிழ்வோடு தான் வாழப் போகிறாய். பல பேரும் உன்னருகில் நின்று கொண்டு இன்று நாடகத்தில் நடிப்பது போல உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை எப்படியெல்லாம் அவர்கள் வசப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்கள் வசப்படுத்தி கொண்டு உன்னை விட்டுவிடலாம் என்று நினைக்கிறார்கள், அவர்களின் வேலை முடிந்த பிறகு. ஆனால் இந்த தாய் இருக்கும் பொழுது அப்படி ஒரு சூழ்நிலைக்கு என் பிள்ளைகளை நான் தள்ளப் போவதே இல்லை என்று உனக்கு புரிய வைக்கத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கு புரிய வைப்பதை விட உன் துரோகிகளுக்கும் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கும் இந்த வராகி தாய் யார் என்பதை நான் அங்கு புரிய வைக்கப் போகிறேன். உன் அழுகையை பார்த்துதானே அவர்கள் பலவீனம் என்று எண்ணிக்கொண்டு அவர்களுக்கான செயலை செய்து கொண்டு துணிச்சலோடு அங்கு ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன் அழுகையை முடித்து வைப்பதற்கும் உன் கண்ணீரோடு கஷ்டங்களையும் கவலைகளையும் கரைய வைப்பதற்கும் தான் இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். உன் முகத்தில் சுருக்கங்கள் விழலாம், ஆனால் மனதில் சுருக்கம் இல்லாமல் நீ பார்த்துக்கொள். இந்த வராகி தாய் அருட்பார்வையில் உன் சுருக்கங்கள் மறைந்து உன் மனம் தெளிவு பெறும் நிலையைத்தான் இந்த தாயானவள் உனக்கு உருவாக்கப் போகிறேன். நீயோ வராகி வராகி என்று என் மனம் குளிரும்படியான செயல்களை எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது நான் உனக்கு எப்படி தங்க பிள்ளையே நல்லது நடத்தி தராமல் இருப்பேன் என்று நினைக்கின்றாய். காலத்தின் சுழற்சியால் பாதைகள் வேண்டுமானால் மாறலாம், விதிகள் வேண்டுமானால் மாறலாம். துன்பத்தில் மனம் மாறிக்கொண்டு இருக்காதே என் பிள்ளையே. அங்கு உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கின்றனோ, என் அச்சாணி கொண்டு எப்படி எழுதியிருக்கின்றேனோ அதன்படிதான் நடக்கப் போகிறது. நான் உனக்கு எல்லாவற்றிலும் எல்லா விஷயத்தையும் அள்ளித்தர காத்திருக்கின்றேன். அடுத்தவர்களை எதிர்பார்க்கும் தருணத்தை என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே கொடுக்கப் போவதே கிடையாது. தனியாக போராடினாலும் என் பிள்ளைகள் தன்மானத்தோடு தான் அங்கு வாழப் போகிறார்கள். உன் மனம் தெளிவாக போகிறது, உன் மனம் வலுவாக போகிறது. நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது. நிச்சயம் உனக்கான வெற்றி விடியலை தருவதற்கு வந்திருக்கும் என்னை நீ என் கண்டும் காணாமலும் சென்று விடாதே. நம்பிக்கையோடு செயல்படு. உன் வெற்றி உன் வசமாக மாறும் இந்த தருணம் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. பிரம்மாண்டத்தின் உச்சியை காண்பிக்க வந்து விட்டேன். நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே. இந்த தாய் உன்னருகில் இருக்கும் பொழுது நிச்சயம் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது. நீ நினைத்த காரியத்தை அப்படியே பலிக்கச் செய்ய போகிறேன். நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அதை நிஜமாக்க இந்த தாய் வந்து இருக்கின்றேன். நீதான் வெற்றி பெறப் போகிறாய். ஓம் வராகி தாயே போற்றி.